Hi students, today we will continue Unit 12 Basic Concept of Organic Reaction. In last classல பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ரியாக்டன் டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு இன்டர்மீடியட்டில் என்னென்ன தேவை சரிங்களா. ரியாக்டண்ட்டோட ஒரு ரியாஜெண்ட் ஆட் பண்ணுவோம் சரிங்களா. அந்த ரியாஜெண்ட் என்னென்னவா இருக்கும், கேட்டலிஸ்ட்டாக இருக்கலாம், சரி லைட் பாஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு டெம்பரேச்சர் கொடுத்து பண்ணுவோம் சரிங்களா. அப்போ இதெல்லாம் தான் ரியாக்டன் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரியேஜெண்ட்டாக எடுத்துக்குவோம் ஓகேங்களா. அப்போ ரியாக்டன் டு ப்ராடக்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்டெப்பு ஃபார்ம் ஆகும், அதுதான் மெக்கானிசம். அது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அது இல்லாமல் நியூக்ளியோ ஃபைல்ஸ்னால் என்ன, எலக்ட்ரோ ஃபைல்ஸ்னால் என்ன, அதை பேஸ் பண்ணி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது கோவலன்ட் பாண்டில் எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்குது ஓகேங்க, அதில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸில் அதோடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நிறைய கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட்டு. இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்போது நமக்கு போலரைசேஷன் ஆகுது, பாண்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அந்த எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம் பக்கத்தில் இருக்க கார்பன் ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா வித்ட்ரா பண்ணும், வாங்க பார்க்கும், அதாவது இன்டியூஸ் பண்ணுது அதை ஓகேங்களா. அது என்ன சொல்கிறாங்க, இண்டக்டிவ் எஃபெக்ட்டு ஓகேங்களா. அதில் ப்ளஸ் எஃபெக்ட் மைனஸ் எஃபெக்ட் ரெண்டு எஃபெக்ட் இருக்குது சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நார்மலாக கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் அது நான் போலார் அப்படின்னா ப்ளஸ் மைனஸாக செப்ரேஷன் இருக்காது, சார்ஜ் செப்ரேஷன் இருக்காது. சப்போஸ் சி சிங்கிள் பாண்ட் சி பாண்ட், அதாவது எத்தில் குளோரைடு எடுத்துக்கலாம், அது போலார். சி சிங்கிள் பாண்ட் சி இருக்க இந்த எத்தில் குளோரைடு போலார் அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, குளோரின் அப்படிங்கிறது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், எதை கம்பேர் பண்ணும்போது, கார்பன் கம்பேர் பண்ணும்போது. அதனால் இந்த குளோரின் என்ன பண்ணுது அப்படின்னா சேட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. அதனால் கார்பன் குளோரின் பிட்வீனில் நமக்கு சார்ஜ் செப்ரேஷன் நடக்குது ஓகேங்களா. அதனால் கார்பன் இருக்க எலக்ட்ரான் எது அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா குளோரின் அட்ராக்ட் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல என்ன டெவலப் ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், குளோரின் மேலே நெகட்டிவ் சார்ஜ், ஸ்லைட் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது ஓகேங்களா. கார்பன் மேலே ஸ்லைட் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். CH3 CH2 Cl. இதில் பார்த்திங்கன்னா குளோரின் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கம்பேர் கார்பன், ஃபஸ்ட்டு கார்பன் செகண்ட் கார்பன். அப்போ என்ன பண்ணும் இந்த குளோரின் அப்படின்னா இந்த கார்பன் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுது. அதுதான் ஏரோ மார்க் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அட்ராக்ட் பண்ணுது. அப்போ அட்ராக்ட் பண்ணும்போது கார்பன்லேருந்து எலக்ட்ரான் தர சொல்லி என்ன பண்ணுதுன்னா இன்டியூஸ் பண்ணுது ஓகேங்களா. அப்போ இன்டியூஸ் பண்ணும்போது சார்ஜ் செப்பரேஷன் நடக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஓகேங்களா. அப்போ அந்த இன்டியூஸ் பண்ணுற எஃபெக்ட் ஃபஸ்ட்டு கார்பன் அதிகமாக இருக்கும், எதை கம்பேர் பண்ணும்போது செகண்டு கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கார்பன் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்க, இந்த இன்டியூஸ் பண்ணுது ஓகேங்களா, தூண்டுது, அதுதான் என்ன சொல்கிறாங்க இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. அப்போ இதில் எலக்ட்ரான் என்ன பண்ணலை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை சரிங்களா. அதாவது என்ன நடக்குது, இங்கேருந்து எலக்ட்ரான் என்ன இன்டியூஸ் பண்ணுது, வாங்குறதுக்கு என்ன பண்ணுது. அப்போ கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் வரல, குளோரின்கிட்ட வரல, கம்ப்ளீட்டாக கார்பன் இருந்தும் எலக்ட்ரான் குளோரின்கிட்ட வரல. அதனால தான் நம்ம சார்ஜ் செப்பரேஷன் டெல் ப்ளஸ் டெல் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. அப்போ கம்ப்ளீட்டாக வந்திருந்தால் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு சரிங்களா. இது பார்ஷியலாக சரிங்களா. அப்போ ரெண்டுக்கும் சென்ட்ரலாக தான் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், இன்டியூஸ் பண்ணுது சரிங்களா. அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, மூவ் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எஃபெக்ட் மைனஸ் எஃபெக்ட்டு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்க குரூப் எலக்ட்ரானிக் ஹை, அதனால் என்ன பண்ணுது, எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுது ஓகேங்களா. அது என்ன எஃபெக்ட்டுங்களா, மைனஸ் எஃபெக்ட்டு. சப்போஸ் அட்டாச் ஆகிருக்க குரூப்பிட்டிருந்து கார்பன் எலக்ட்ரானை வாங்குச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட்டு. அதாவது அட்டாச் ஆகிருக்க குரூப்பு இது எலக்ட்ரான் வாங்குச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, மோர் எலக்ட்ரானுடைய இடமா இருந்தால் அது மைனஸ் ஐ எஃபெக்ட்டு. இதுவே என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் போச்சு அப்படின்னா அது ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, மைனஸ் ஐ குரூப்புங்கிறாங்க ஓகேங்களா. இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸு. நெக்ஸ்ட்டு ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் அல்கலி மெட்டல்ஸ், அல்கைல் குரூப்ஸ், மெத்தில், எத்தில் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே என்னது ப்ளஸ் ஐ குரூப் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு தான். என்ன ரீசன் அப்படின்னா ஏன்னா இதுதான் அதிகமாக என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான் என்ன பண்ணுது டொனேட் பண்ணுது. ஏன்னா 3 மெத்தில் குரூப் இருக்குது இதில். இப்போ 3 மெத்தில் குரூப் இருக்கும்போது இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பு. ஓகேங்களா? அப்போ 3 மெத்தில், இங்கே 2 மெத்தில் தான் இருக்குது. அப்போ எதை கம்பேர் பண்ணணும், இதுக்கு தான் ப்ளஸ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அப்போ ப்ளஸ் எஃபெக்ட் மைனஸ் எஃபெக்ட் என்ன ரீசன் அப்படின்னா த எபிலிட்டி டு ரிலீஸ் ஆர் withdraw the electron through the sigma covalent body is called plus effect and minus effect. எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணணும் இல்லை வித்ட்ரா பண்ணணும். சரிங்களா? அது என்ன சொல்கிறாங்க ப்ளஸ் எஃபெக்ட் மைனஸ் எஃபெக்ட்டு. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுது. அப்போ ரிலீஸ் பண்ணுற குரூப்புக்கு நேம் என்ன ப்ளஸ் ஐ. ஓகேங்களா? எலக்ட்ரான் வாங்குது. சரிங்களா? அது என்ன சொல்கிறாங்க மைனஸ் ஐ குரூப்பு, நெகட்டிவ். ரெண்டுக்கு சிம்பிள். அப்போ கார்பன் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது அதனால் ப்ளஸ் ஐ குரூப்பு அப்படிங்கிறோம். குளோரின் எலக்ட்ரான் வாங்குது அதனால் மைனஸ் ஐ குரூப்பு. சரிங்களா? ரிலீஸ் பண்ணுது வித்ட்ரா பண்ணுது. ரெண்டும் இல்லை சிம்பிள் கான்செப்ட் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ரியாக்டிவிட்டி. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ரியாக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். கார்பன் ஹேலஜன் இருக்குது, புரோமினுக்கு வந்து நமக்கு ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் கார்பன்லேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணுது வித்ட்ரா பண்ணுது, வாங்குது. அதனால் கார்பனோட டென்சிட்டி என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்னது மைனஸ் குரூப் அட்டாச் ஆகிருக்கு நியர் டு த கார்பனைல் கார்பன். அதனால் டிக்ரீஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் த கார்பனைல் கார்பன். அப்போ இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஐட்டம் புரோமின் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பன் இருந்து எலக்ட்ரான் வந்து வித்ட்ரா பண்ணுது, வாங்குது. அப்போ வாங்கிட்டு நமக்கு இந்த பிஆர் வெளியில் போகுது. சரிங்களா? அப்போ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் வந்து அந்த இடத்துல நடக்குது. அப்போ நான் ஆல்ரெடி தெரியும் நியூக்ளியோ அப்படின்னா ப்ளஸ் சார்ஜு, ஃபிலிக்னா லைக்கு. அப்போ ப்ளஸ்ஸை லைக் பண்ணுற குரூப் என்ன ஆகுது இங்கே வந்து அட்டாச் ஆகுது. ஒரு பிஆர் வெளியில் போச்சு அப்படின்னா கார்பன்கிட்ட கார்போகேட்டையான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன குரூப் வந்து அட்டாச் ஆகும் பாசிட்டிவை லைக் பண்ணுற குரூப்பு. அப்படின்னா எது நெகட்டிவ் வந்து ஈஸியாக அடிஷன் ஆகும். சரிங்களா? அதை ரேட்டு ஈஸியாக ஸ்பீடாக. சரி, ரேட்டுங்கிறது ஸ்பீடு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் அசிடிட்டி ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்டோட அசிடிட்டியை இப்போ பார்க்க போகிறோம். அப்போ ஆசிட் அப்படின்னாவே நமக்கு தெரியும் ஈஸியாக H+ டொனேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஈஸியாக H+ டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் ஆசிட் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆசிட்டோட ஸ்ட்ரென்த்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் த மைனஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் த குரூப். ஒரு மைனஸ் ஐ குரூப் வந்து அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா சரிங்களா அப்போ ஆசிடோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆசிடோட ஸ்ட்ரென்த் எதுக்கு அதிகமாக இருக்குது, எந்த ஆசிட்டுக்கு ட்ரைக்ளோரோ ஆசிட்டுக்கு அதிகமாக இருக்குங்கிறாங்க. எதை கம்பேர் பண்ணும்போது அசிட்டிக் ஆசிட் கம்பேர் பண்ணும்போது ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்டுக்கு அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா பாருங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட்டோட அட்டாச் ஆகிருக்க கார்பனுக்கு பக்கத்தில் மைனஸ் ஐ குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ மைனஸ் ஐ குரூப்னாவே நமக்கு தெரியும் கார்பன்லேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணும் வித்ட்ரா பண்ணும். ஓகேங்களா? அப்போ வித்ட்ரா பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த குளோரின் இந்த கார்பன்லேருந்து எலக்ட்ரான் வாங்குது. சரி, அப்போ எலக்ட்ரான் வாங்குச்சு அப்படின்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்டோட ஸ்ட்ரென்த் என்னாகும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணும் H+ என்ன பண்ணும் கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான் வந்து கார்பன்லேருந்து வித்ட்ரா பண்ணும்போது இதனுடைய COHோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டோட ஸ்ட்ரென்த்து வந்து டிக்ரீஸ் ஆகுது. பாண்டு ஸ்ட்ரென்த்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஈஸியாக வந்து இன்கமிங் குரூப் என்னாகும் இந்த H+ வாங்கிக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு குளோரினே இப்படின்னா 3 குளோரின் அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல 3 குளோரின் அட்டாச் ஆகிருக்கு. சரிங்களா? இதில் இந்த 3 குளோரினில் அட்டாச் ஆகிருக்கும்போது 3 குளோரின் ஒரு குளோரினே அதிகமாக எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும். இந்த 3 குளோரின் இன்னும் அதிகமாக எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும். இப்போ வித்ட்ரா பண்ணும்போது இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்டில் இருக்கிற பாண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகுது. அப்போ வீக் ஆகும்போது ஈஸியாக என்ன பண்ணும் H கொடுத்துரும். ஈஸியாக H என்ன பண்ணலாம் வெளியெடுத்துடலாம். சரிங்களா? அதனால தான் ஈஸியாக எந்த ஆசிட் வந்து H+ கொடுக்குதோ அது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? அதனால தான் இந்த ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட்.
ஓகேங்களா. இதே சேம் மெத்தடை ப்ளஸ் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா. நம்ம ப்ளஸ் எஃபெக்ட் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அல்கைல் குரூப்பில் அசிடிட்டி இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் டியூ டு த ப்ளஸ் எஃபெக்ட் பேஸ் பண்ணி பார்க்கலாம், மைனஸ் எஃபெக்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம். ப்ளஸ் எஃபெக்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபார்மிக் ஆசிட் தான் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன்னா இங்கே பாருங்கள், 3 மெத்தில் குரூப் இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், கார்பன்னாவே எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுவோம், அதனால் ப்ளஸ் ஐ குரூப்பு மெத்தில் குரூப்பு. சரிங்களா. அப்போ 3 மெத்தில் குரூப் இருக்குது. அதிகமாக எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த ஆசிட்டுக்கு டொனேட் பண்ணும். அப்போ அதிகமாக டொனேட் பண்ணி வச்சுன்னா அந்த ஆசிட் வந்து பாண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஈஸியாக அச்சை கொடுக்காது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க, வீக் ஆசிட் அப்படிங்கிறாங்க. எது, இந்த ஃபார்மிக் ஆசிட்டில் மெத்தில் குரூப்பு இல்லவே இல்லை. சரிங்களா. அதனால் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது, இந்த ஆசிட் இருக்க கார்பனுக்கு கொடுக்காது. அப்போ பாண்டு வீக்காக இருக்கும், ஈஸியாக வச்ச கொடுத்துரும். அப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் மென்ஷன் பண்ணுவோம். சரி, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் வந்து டெம்பரவரி எஃபெக்ட் தான். இது வந்து எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னால் கார்பன் பிட்வீனில் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா. அது என்னது, அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஓகேங்களா. அப்போ பாருங்கள், கார்பன் பிட்வீன் டபுள் பாண்ட், கார்பன் ஆக்சிஜன் பிட்வீன் டபுள் பாண்ட், இங்கே எல்லாமே என்னாகும், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் வந்து ஆப்ரேட்ஸ் ஆகும். சரிங்களா. பாருங்கள், in presence of attacking reagent. இது பாருங்கள், 2 different compound containing carbonyl group CO unsaturated compound இதில் எல்லாமே ஆப்ரேட் ஆகும். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து கார்பனைல் காம்பவுண்டை அப்ரோச் பண்ணுது. சரிங்களா. அப்போ இந்த பை எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் பிட்வீனில் இருக்க அந்த பை எலக்ட்ரான்ஸ் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் எதுவோ அங்கே போய் ஷிஃப்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் என்னது, ஒரு நியூக்ளியோஃபைல், இன்கமிங் நியூக்ளியோஃபைல். சரிங்களா. இதுதான் கார்பனைல் கார்பன், இந்த கார்பனுக்கு பேர் கார்பனைல் கார்பனை அட்டாக் பண்ணும்போது கார்பன் ஆக்சிஜன் பிட்வீனில் இருக்க அந்த எப்பயுமே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா 1 சிக்மா 1 பை, அந்த பை எலக்ட்ரான் எங்கே ஷிஃப்ட் ஆகுது, அந்த கார்பன் ஆக்சிஜன் பிட்வீனில் எது வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமோ அந்த சைடு ஷிஃப்ட் ஆகுது. பாருங்கள், கார்பன் ஆக்சிஜன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் மேலே ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா. ஆல்ரெடி சொன்னோம், இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டில் தான் நடக்கும். அப்போ கார்பன் ஆக்சிஜன், கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் நடக்குங்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இன்கம்மிங் குரூப்பு கார்பனை அட்டாக் பண்ணும்போது, சரிங்களா, இந்த கார்பனைல் அட்டாச் ஆகிருக்க அந்த பை எலக்ட்ரோநெகட்டிவிட்டியம் எந்த ஆட்டமோ அந்த சைடு ஷிஃப்ட் ஆகும். அப்போ ஆக்சிஜன் மேலே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ நமக்கு இப்படி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு H+. இப்போ இந்த பை எலக்ட்ரான், எத்திலீனில் இருக்கிற பை எலக்ட்ரான் H+ அப்ரோச் பண்ணுது. சரிங்களா. H+ அப்ரோச் பண்ணும்போது நமக்கு இந்த கார்பன்றது ஒரு நியூவாக பாண்டு கிரியேட் ஆகுது. கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் பிட்வீனில் என்ன ஆகுது, ஒரு நியூ பாண்டு கிரியேட் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டை தான் என்ன சொல்கிறாங்க, எப்படி டினோட் பண்ணுறாங்க, இ எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. எப்படி இண்டக்டிவ் எஃபெக்ட் ப்ளஸ் எஃபெக்ட் மைனஸ் எஃபெக்ட் சொன்னமோ, இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்டும் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, +E and -C based on the direction. அதாவது பேர் ஆஃப் எலக்ட்ரான் எந்த சைடு எந்த டைரக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு +C -C அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற அந்த ரியேஜெண்டில் இருக்க பை எலக்ட்ரான் அட்டாக்கிங் குரூப் மேலே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, +C எஃபெக்ட்டுங்கிறாங்க. +C எஃபெக்ட்டு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பை எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு அவே ஃப்ரம் த அட்டாக்கிங் ரியேஜென்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சு அப்படின்னா அது -C எஃபெக்ட்டு. ஓகேங்களா. இந்த இருக்க பை எலக்ட்ரான் அட்டாக்கிங் குரூப் மேலே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது +C. அட்டாக்கிங் குரூப்புக்கு ஆப்போசிட்டில் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா அது -C. இப்போ இந்த H+ இதுக்கு என்ன சொல்லலாம், +C எஃபெக்ட்டுங்களாம். ஏன்னா இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து அட்டாக்கிங் குரூப் மேலே ஷிஃப்ட் ஆகுது.
இது வந்து என்ன சொல்லலாம், ப்ளஸ் சி மைனஸ் ஷின்னு சொல்லலாம். ஏன்னா அட்டாக்கிங்க்கு ஆப்போசிட்டில் தான் ஷிஃப்ட் ஆகுது இந்த பை எலக்ட்ரான்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெசனன்ஸ் ஆர் மீசோமெரிக் எஃபெக்ட். ரெசனன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ ஒன் மோர் ஸ்ட்ரக்சரில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரக்சரை நம்மளால் ஒன் மோர் ஸ்ட்ரக்சராக நம்மளால் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரெசனன்ஸ் ஆர் மீசோமெரிக் எஃபெக்ட்டு. அப்போ அது டபுள் பாண்ட் சூட்டபிள் பொசிஷன் அதை பேஸ் பண்ணி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, மீசோமெரிசம் ஆர் மீசோமெரிக் எஃபெக்ட். அந்த ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒன் ஸ்ட்ரக்சர் ஒன் மோர் ஸ்ட்ரக்சராக நம்ம ரைட் பண்ணோம் முடிஞ்சது அப்படின்னா அது என்ன கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் அரோமேட்டிக் காம்பவுண்ட் பென்சீன் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் லைக் 1,3 பியூட்டாடைனை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ 1,3 பியூட்டாடைன் பாண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறத பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நமக்கு தெரியும் இந்த இடத்துல C1 C2 கார்பன் C3 C4 கார்பன், சரிங்களா? இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது C2 C3 லென்த்து வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இல்லை, எல்லா பாண்டுமே சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் இருக்குங்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஒரே ஒரு இதை இத்தனை டைப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதான் ரெசனன்ஸு. சரிங்களா? இந்த மாதிரி ஏரோ மார்க் மென்ஷன் பண்ணாலே எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிற மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே காமன். அந்த டபுள் பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. சரிங்களா? இந்த பாண்டு 1 2 3 4 எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மீசோமெரிக் எஃபெக்டை எப்படி எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் ப்ளஸ் சி மைனஸ் சின்னு சொன்னோமோ மீசோமெரிக் என்ற ப்ளஸ் எம் மைனஸ் எம் அப்படின்னு வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாசிட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட்னா எங்கே அக்கர் ஆகும்னா, எலக்ட்ரான் மூவ் அவே ஃப்ரம் த சப்ஸ்டிடியூயன்ட் அட்டாச்டு த கான்ஜுகேட்டட் சிஸ்டம். கான்ஜுகேட்டட் சிஸ்டம் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கிறது, ஆல்டர்னேட்டிவாக டபுள் பாண்டு. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம சப்ஸ்டியூட் குரூப் அட்டாச்சாக இருக்குது பார்த்தீங்களா, சரியா? அதிலிருந்து எலக்ட்ரான் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா அவே ஃப்ரம் த, அதாவது ரிங்குக்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ் எம் குரூப் அப்படிங்கிறாங்க. நெகட்டிவ் மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெகட்டிவ் மீசோமெரிக் எஃபெக்ட்டு. சரிங்களா? அட்டாச்சாக இருக்க சப்ஸ்டியூட் குரூப்பு ரிங்குக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா அது ப்ளஸ் எம் எஃபெக்ட்டு ப்ளஸ் ஆர் எஃபெக்ட்டு. சரி, அட்டாச் ஆகிருக்க குரூப்பு ரிங்கிலிருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிக்கிச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெகட்டிவ் மீசோமெரிக் எஃபெக்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் எம் எஃபெக்ட் பென்சின் ரிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அட்டாச் ஆகிருக்க குரூப் என்ன நடக்குது அப்படின்னா, அட்டாச் ஆகிருக்க குரூப்லேருந்து எலக்ட்ரான் ரிங்குக்கு ஷிஃப்ட் ஆகுது, அதனால் இது ப்ளஸ் எம். இதுவே ரிங்கில் அட்டாச் ஆகிருக்க குரூப் ரிங்கிலிருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா மைனஸ் எம் எஃபெக்ட்டு. சரி, அடுத்தடுத்து அப்படியே போகும். ஆக்சிஜனல் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. சரிங்களா? இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது. அதனால் பென்சின், நார்மலாகவே பென்சின் இப்படி ரைட் பண்ணுவோம் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்டில். இங்கே OH குரூப் இருக்குது. சரியா? ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேர் வந்து பென்சின் ரிங்குக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. சரியா? எப்பயுமே அட்டாச் ஆகிருக்க குரூப் ரிங்குக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணிச்சுன்னா அது ப்ளஸ் எம். அப்போ பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது, அதனால் இந்த பாண்டு வெளியில் வருது. ஓகேங்களா? அடுத்த இதில் இந்த வெளியில் இருக்க நெகட்டிவ் உள்ளே ஷிஃப்ட் ஆகுது, அப்போ டபுள் பாண்டு வந்துடும் பக்கத்தில், அதனால் இங்கே வெளியில். சரிங்களா? இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஷிஃப்ட் ஆகிட்டே போகும். இதுதான் என்ன சொல்கிறாங்க, ரெசனன்ஸ். அப்போ ஃபீனால் இத்தனை விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பென்சீனை இத்தனை விதமாக நம்ம என்ன பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீனை இப்படியும் மென்ஷன் பண்ணலாம், இப்படியும் மென்ஷன் பண்ணலாம், இப்படியும் மென்ஷன் பண்ணலாம். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம இப்படி இத்தனை விதமாக என்ன பண்ணலாம், நம்ம ரைட் பண்ணலாம். அதுதான் என்ன சொல்கிறாங்க, ரெசனன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹைபர் கான்ஜுகேஷன். ஹைபர் கான்ஜுகேஷன்னா ஒன்றும் இல்லை, அங்கே எப்படி பை எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆச்சோ இங்கே என்ன ஆகுதுன்னா சிக்மா எலக்ட்ரான் டீலோக்கலைஸ்டு ஆகுது. சிக்மா எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு, சிக்மா எலக்ட்ரான். சரிங்களா? அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆல்ஃபா CH குரூப் ஆர் லோன் பேர்
ஆன் ஆட்டம் லைக், அதாவது இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா சிஹெச் குரூப்புக்கு பக்கத்தில். ஓகேங்களா. அடுத்து நைட்ரஜன் ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல. சரி, இந்த இடத்துல எல்லாமே நமக்கு சிக்மா பாண்ட் என்ன ஆகுதுன்னா டீலோக்லைஸ் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இத்தனை ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இங்கே பாருங்கள், இது என்னது ஆல்ஃபா சிஹெச் குரூப்பு. ஓகேங்களா. ஆல்ஃபா கார்பனுக்கு பக்கத்தில் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. இதில் ஹைபர் கான்ஜுகேஷன் நடக்குதுங்கிறாங்க. சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஹைபர் கான்ஜுகேஷனா சிக்மா எலக்ட்ரான் டீலோக்லைஸ்டு. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், சிக்மா எலக்ட்ரான் தான் டீலோக்லைஸ்டு ஆகுது. CH3 சிங்கிள் பாண்டு, எல்லாமே சிங்கிள் பாண்ட். சரி, சிங்கிள் பாண்ட் இருந்தால் ஒரே ஒரு சிக்மா, அப்போ டீலோக்லைஸ்டு. இந்த சிக்மா எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. சரிங்களா. அப்போ இங்கே கார்பன் இடையில் டபுள் பாண்ட், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சரிங்களா. ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இதுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது H+ஆக தனியாக இருக்குது. சரிங்களா. அடுத்து இந்த கார்பனில் நடக்குது, இந்த ஹைட்ரஜனுக்கு நடக்குது இந்த பாண்டு. சரிங்களா. அடுத்து இந்த பாண்ட். அப்போ இந்த சிக்மா எலக்ட்ரான் மட்டும் என்ன நடக்குது, டீலோக்லைஸ் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. அதுதான் ஹைபர் கான்ஜுகேஷன். இதை என்ன சொல்கிறாங்க, நோ பாண்ட் இல்லாமல் நடக்குது. ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணியிருக்கோம், அதை நோ பாண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். வேறு என்ன சொல்லலாம், நோ பாண்ட் ரெசனன்ஸ்னு சொல்லலாம், ஆர் பேக்கர் நாதன் எஃபெக்ட். அப்போ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டைரெக்டாக. நோ பாண்ட் டைரெக்டாக ஹைபர் கான்ஜுகேஷன் கேட்காம நோ பாண்ட் ரெசனன்ஸ் ஆர் பேக்கர் நாதன் எஃபெக்ட்னு கேட்கலாம். அது என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்ட்ரக்சர் 2, 3 and 4 ஆர் போலார் இன் நேச்சர். 2, 3 எப்படி இருக்குது, போலார் பாசிட்டிவில் இருக்குது. 2, 3, 4 எல்லாமே பாருங்கள், இந்த இடத்துல பாசிட்டிவில் இருக்குது, போலாரில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதே தான், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் இதில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 3யும் நைட்ரஜன் மேலே லோன் பேர் ஷிஃப்ட் நடக்குது. சரிங்களா. இந்த 3 எக்ஸாம்பிளும் இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க. டெர்ஷரி கார்போகேட்டையன் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. செகண்டரி ப்ரைமரி கம்பேர் பண்ணும்போது. அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிள். என்னென்ன ஆர்கானிக் ரியாக்ஷன் இருக்குது டைப்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னாவே நிறைய ரியாக்ஷன் இருக்குது. சரியா. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நிறைய ரியாக்ஷனை இன்வால்வ் ஆகுது. அதில் பாருங்கள் என்னென்ன ரியாக்ஷன்னா, சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன், காம்பினேஷன். ஓகேங்களா. பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ சப்ஸ்டியூஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னு சொல்லலாம். சப்ஸ்டியூஷனா எப்படி அப்படின்னு பாருங்கள், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன். சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பார்க்கலாம். நியூக்ளியோ அப்படின்னா ப்ளஸ்ஸு, ஃபிலிக்னா லைக்கு. சரிங்களா. பாசிட்டிவை லைக் பண்ணுற குரூப் என்ன ஆகுது, சப்ஸ்டியூட் ஆகுது. அப்போ பாசிட்டிவை லைக் பண்ணுற குரூப் சப்ஸ்டியூட் அப்படின்னா என்னது, நெகட்டிவாக தான் இருக்கும். அந்த குரூப் என்ன ஆகுது, இடமாற்றம் அடையுது. அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், CH3Br OH- அக்வஸ் OHL நடக்குது, ஹைட்ரோலிசிஸ் நடக்குது. சரிங்களா. இந்த இடத்துல இந்த CH3Br, இந்த Br வெளியில் போயிட்டு OH வருது. அப்போ இந்த இதில் நெகட்டிவ், Brரும் மைனஸு, OHம் நெகட்டிவ். அப்போ என்னது இது ரெண்டுமே என்னது, பாசிட்டிவாக லைக் பண்ணுற குரூப் தான். அப்போ அந்த குரூப் என்ன ஆகுது, சப்ஸ்டியூட் ஆகுது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனாக நமக்கு தெரியும், எலக்ட்ரானை லைக் பண்ணுற குரூப் இடமாற்றம் அடையுது. பாருங்கள், NO2+ எலக்ட்ரானை லைக் பண்ணும். சரிங்களா. அந்த குரூப் இங்கே போயிட்டு அப்போ இங்கே போகுதுன்னா கார்பனோட வேலன்சி அஃபெக்ட் பண்ணும். அதனால் இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியில் வருது H+. அப்போ இதுவும் என்னது, எலக்ட்ரான் லைக் பண்ணுற குரூப் தான். இதுக்குள்ளே சப்ஸ்டியூஷன் நடக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அடுத்து ஃப்ரீ ரேடிக்கலுக்குள்ளே சப்ஸ்டியூஷன் நடக்கும். இந்த CH4 எப்படி எழுதலாம், CH3 ஒரு H, பாண்டு பிரேக்கப் ஆகும்போது இங்கே டாட் இங்கே டாட்டு. சரிங்களா. இந்த H டாட் HCl கூட போயிட்டு HCl வெளியில் போயிடுது, ரிமைனிங் CH3 டாட் மட்டும் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடிஷன் ரியாக்ஷன். அப்போ அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆகுது.
ஓகேங்க. அங்கே சப்ஸ்டியூட் ஆச்சு, ஒன்று வந்துச்சு, அதுக்கு பதிலாக ஒன்று வெளியில் போச்சு. ஆனால் இங்கே அடிஷன் ஆகுது, எதுவுமே என்னது வெளியில் போகலை. அப்போ இந்த அடிஷன் ரியாக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்டில் தான் நடக்கும். டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட். அப்போ டபுள் பாண்ட்னா sp2 ஹைப்ரிடைசேஷன், ட்ரிபிள் பாண்ட்னா sp3. அப்போ sp2 டபுள் பாண்ட் அடிஷன் நடக்குது, ஏட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் sp2 டபுள் பாண்ட்லேருந்து sp3 ஆனால் சிங்கிள் பாண்டு. பாருங்கள், sp2னா டபுள் பாண்ட், இதில் அடிஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு பிரேக்கப் நடந்து சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுது, அது sp3. அடுத்து ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அடிஷன் நடக்கும்போது டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுது, sp2. அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அப்போ நியூ பாண்ட் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட், ட்ரிபிள் பாண்டில் இருக்க அஸ்டிலின் எடுத்துக்கிறாங்க, CH. இங்கே வந்து ஹைட்ரஜன் அயோட அடிஷன் பண்ணுறேன், சரிங்களா. அடிஷன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு பிரேக்கப் நடக்குது. அந்த பாண்டு பிரேக்கப் நடந்து அடிஷனாக இங்கே ஒரு ஹச், இங்கே ஒரு ஐ ஆட் ஆகுது, சரிங்களா. அதான் இப்படி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதே மாதிரி தான் அது கீழே. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னாவே sp ஹைப்ரிடைசேஷன், அதுலேருந்து டபுள் பாண்டாக மாறி இருக்கு sp2க்கு. சரி, இங்கே பாருங்கள், எத்திலீன் கொடுத்துட்டாங்க டபுள் பாண்டு, OH வாட்டர் மாலிகுல், ஒரு ஹச் ஒன் சைடு, இன்னொரு OH இந்த சைடு, ஒரு பாண்டு பிரேக்கப் நடக்குது. அப்போ இந்த இடத்துல எத்தனால் ஃபார்ம் ஆகுது. அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3 கன்வெர்ட் ஆகுது. இதுதான் அடிஷன் ரியாக்ஷன். இதில் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் இருக்குது. பாருங்கள், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், சரிங்களா. பாருங்கள், எலக்ட்ரோ அப்படின்னா என்னது, எலக்ட்ரான் நெகட்டிவ், ஃபிலிக்னா லைக்கு. அந்த எலக்ட்ரான் லைக் பண்ணுற இடத்துல என்ன ஆகும், அடிஷன் நடக்கும். எலக்ட்ரான் லைக் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அடிஷன் நடக்கும். எலக்ட்ரான் லைக் பண்ணுதுன்னா அது என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அந்த இடத்துல போய் அடிஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே எத்திலீன் எடுத்துக்கிட்டாங்க, Br2 பிரேக்கப், ஒரு Br ப்ளஸ் இன்னொரு Br மைனஸாக இருக்கும், சரிங்களா. அப்போ இந்த இடத்துல கேட்டையான் இருக்கும், இது போய் என்ன ஆகுது, இந்த இடத்துல போய் அடிஷன் ஆகுது. இதுதான் என்னது, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். பாசிட்டிவ் லைக் பண்ணுற குரூப்பில் போய் ஒரு அடிஷன் நடக்குது. அடுத்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். அப்போ பாருங்கள், நியூக்ளியோ அப்படின்னா பாசிட்டிவ், ஃபிலிக்னா லைக்கு. அப்போ பாசிட்டிவ் லைக் பண்ணுற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அடிஷன் நடக்குது. இப்போ பாசிட்டிவாக லைக் பண்ணுது அப்படின்னா அது நெகட்டிவாக இருக்கும், அந்த இடத்துல என்ன ஆகுது, அடிஷன் நடக்குது. பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த W+ வந்து ஆட் ஆகுது, சரிங்களா. அதுதான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், சரிங்களா. பாசிட்டிவ் லைக் பண்ணுற இடத்துல என்ன ஆகுது, அடிஷன் நடக்குது. அதே தான் இங்கேயே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரீ ரேடிக்கல், நமக்கே தெரியும். ரேடிக்கல் எப்படி எடுத்துக்கலாம், ஒரு பாண்டு பிரேக்கப் நடக்குது, H.Br. ஓகேங்களா. அப்போ இந்த பாண்டு பிரேக்கப் நடந்துச்சுன்னா இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட்டு, அப்போ ஒரு H இங்கே, Br இங்கே. நெக்ஸ்ட்டு எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் அப்படியே அடிஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட்டு, சரிங்களா. பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூ சிங்கிள் பாண்ட் C, அதாவது நியூ சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் கார்பன் ஆட்டம், சரிங்களா. எலிமினேட் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு ஆட்டம்ஸ் ஆர் குரூப்பு, ஓகேங்களா. அது எலிமினேட் ஆகும்போது கார்பன் பிட்வீனில் டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுது, சரிங்களா. எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆல்வேஸ் சேஞ்ச் இன் ஹைப்ரிடைசேஷன். அடிஷன் ரியாக்ஷனில் எப்படி ஹைப்ரிடைசேஷன் சேஞ்ச் ஆச்சோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஹைப்ரிடைசேஷன் சேஞ்ச் ஆகுது, சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல CH3 CH2 CH2 Br, இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். எப்பயுமே அட்டாச் ஆகிருக்க குரூப்புக்கு பக்கத்து கார்பன் ஆல்ஃபா, அதுக்கு அடுத்தது பீட்டா, காமா, அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா இதுலேருந்து 2 குரூப் எலிமினேட் ஆகுது, என்னென்னா Br1 H1, சரிங்களா. அப்போ என்ன நடக்குது, இந்த H வெளியில் வந்துச்சுன்னா இந்த Br வந்து பாண்டு ஷிஃப்ட் ஆகுது, சரிங்களா. அப்போ பாருங்கள், சிங்கிள் பாண்ட்லேருந்து டபுள் பாண்டுக்கு மாறி இருக்குது, ஓகேங்களா. Br வந்து எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுது, ஆனால் H வந்து எப்பயுமே என்னது, எலக்ட்ரானை கொடுத்துட்டு H+ வெளியில் வருது, சரி. இந்த H+ இந்த OH சேர்ந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் நமக்கு தெரியும், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரெண்டில் எது நடந்தாலுமே ஆக்சிடேஷன் தான். ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ஓகேங்களா. அப்படி இருந்தால் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிஹைடு, சரிங்களா.
அசிட்டிக் டைக்ரோமேட் ஆட் பண்ணும்போது அசிட்டிக் ஆசிடாக கிடைக்குது. இப்போ என்ன நடக்குது? ஆக்சிஜன் அடிஷன் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், பென்சீன் பிளாட்டினம் கேட்டலிஸ்ட்டு போடும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது ஹைட்ரஜன் வந்து அடிஷன் ஆகிருக்கு. பிளாட்டினம் வந்து ரிடக்ஷனுக்கான கேட்டலிஸ்ட்டு, ஹைட்ரஜன் வந்து அடிஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? பென்சீன் ரிங்னாவே 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன நடந்திருக்குன்னா CH2 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 CH2. அப்போ இங்கே எல்லாமே CH இருக்கிறதா மீனிங், இந்த இடத்துல CH2 இருக்கிறதா மீனிங். அப்போ ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகிருக்கு. அப்போ ரிடக்ஷன் நடந்திருக்கு. அடுத்து 4 ஹைட்ராக்சி ஃபீனால். ஓகேங்களா? OH1 2 3 4 ஹைட்ராக்சி ஃபீனால் எடுத்துக்கிறோம். சரிங்களா? பொட்டாசியம் டைக்ரோமேட் சல்ஃபூரிக் ஆசிட், இது வந்து ஆக்சிடேஷனுக்கான கேட்டலிஸ்ட் போடும்போது என்ன நடக்குது? இதுலேருந்து ஹைட்ரஜன் வெளியில் போயிருக்கு. அப்போ ஹைட்ரஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனாலும் என்ன மீனிங்? ஆக்சிடேஷன் மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வர்ஷன். ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷனல் குரூப்பு ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் சூட்டபிள் ரியாஜென்ட் ஆட் பண்ணும்போது ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது. ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப்பு, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹாலை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சிடேஷன் பண்ணுறேன். பிரைமரி ஆல்கஹால்னால் OH அட்டாச் ஆகிருக்கு குரூப் CH2ஓட இருந்தால் அது பிரைமரி ஆல்கஹால், CHஓட இருந்தால் அது என்னது அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால், சியோட OH அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது டெர்ஷரி ஆல்கஹால். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. CH2ஓட OH இருந்தால் அது பிரைமரி, CHஓட OH அட்டாச் ஆச்சுன்னா அது செகண்டரி, சியோட OH இருந்தால் அது டெர்ஷரி ஆல்கஹால். இங்கே பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணுறேன் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட போட்டு, என்னவா மாறுது? ஆல்டிஹைடாக மாறுது. என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? ஹைட்ரஜன் வெளியில் போயிருக்கு. ஓகேங்களா? ஹைட்ரஜன் வெளியில் போயிடுச்சு. எப்பயுமே ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிஹைடாக மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே ரிவர்ஸு, ஆல்டிஹைடை நான் என்ன பண்ணுறேன்? ரிடக்ஷன் பண்ணுறேன். மேலே ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆல்டிஹைட் கிடைச்சிது. இப்போ ரிவர்ஸ் ஆல்டிஹைடை என்ன பண்ணுறேன்? ரிடக்ஷன் பண்ணுறேன். ரிடக்ஷன் பண்ணும்போது ஆல்கஹாலாக மாறுது. ரிடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து 1 மார்க் கேட்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஆல்கஹாலை என்ன பண்ணுறேன்? ஆக்சிடேஷன் பண்ணுறேன். பண்ணும்போது கீட்டோன். அப்போ 1 மார்க்கில் பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ ரிவர்ஸு ரிடக்ஷன் பண்ணும்போது செகண்டரி ஆல்கஹால் கிடச்சிருது. ஓகே, அடுத்து சயனைடு. சயனைடு என்ன பண்ணுறேன்? ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அமைடாக மாறுது. அப்போ இந்த ஃபங்க்ஷனல் சயனைட்லேருந்து அமைடாக கன்வெர்ட் ஆகுது. ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அமைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்னவா மாறும்? ஆசிட்டு. இதெல்லாம் நீங்கள் 12th போனால் படிப்பீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சயனைடு ஹைட்ராலிசிஸ் பண்ண அமைடு. ஓகேங்களா? அமைடு RCONH2 RCONH2. பாருங்கள், வாட்டர் மாலிகுல் ஹைட்ராலிசிஸ்னால் வாட்டர் ஆட் பண்ணுறது. சரிங்களா? RCO இந்த எண்ணோட H2 சேருது அமைடு. இந்த அமைடை நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது RCO வாட்டர் மாலிகுல் எப்படி பிரிச்சுக்கலாம்? HOH RCOOH. சரிங்களா? NH2 இதில் இருக்க H சேர்ந்து அம்மோனியாவை வெளியில் போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த அமைடை சயனைடை ரிடக்ஷன் பண்ணுறேன். ரிடக்ஷன் பண்ணும்போது பிரைமரி அமீன் கிடைக்குது, RNH2. ஓகேங்களா? அடுத்து இது அப்படியே ரிவர்ஸ். அமைடை நான் ரிடக்ஷன் பண்ணும்போது அமீனாக மாறுது. சரிங்களா? ரிடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அது போயிட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா அமீனாக கன்வெர்ட் ஆகுது. இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து அல்கைல் ஹேலைடு. அக்வஸ் OHஓட போடும்போது சப்ஸ்டியூஷன் நடக்குது. சரிங்களா? இந்த Cl வெளியில் போயிட்டு OH இங்கே அட்டாச் ஆகுது. சரிங்க. அடுத்து ஆல்கஹாலிக் அக்வஸ் போடும்போது இப்படி, ஆல்கஹாலிக் OH போடும்போது நமக்கு அல்கீன் கிடைக்குது. சரிங்களா? அல்கீன் சல்ஃபூரிக் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? ஆல்கஹாலாக மாறுது. சரிங்களா? இந்த கன்வர்ஷன் நமக்கு தெரியணும். சரி, இந்த லெசன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இந்த அடிஷன், எலிமினேஷன். சரிங்களா? இதெல்லாமே
ஓகேங்களா? அப்போ இந்த லெசன்ஸில் நம்ம ஓவராலாக என்னென்ன பார்த்துருக்கோம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்கும், ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் போகும்போது என்ன ரியாஜெண்ட் ஆட் பண்ணுறோம், இன்டர்மீடியேட்டில் எப்படி நடக்குது, எப்படி பாண்டு பிரேக்கப் நடக்குது, எங்கே எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது, சரிங்களா, என்ன டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகுது, அதெல்லாமே பேஸ் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் நியூக்ளியோஃபைல்னால் எலக்ட்ரோஃபைல்னால் என்ன, ஓகேங்களா. அடுத்தது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுது ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம், எப்படி சைனைட்லேருந்து அமைடாக மாறுது, ஓகேங்களா, எப்படி வந்து ஆல்கஹால்லேருந்து ஆல்டிஹைடாக மாறுது கன்வர்ஷன், என்ன ரியேஜென்ட்டு, சரிங்களா, என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணோம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்ஸில் பார்த்தோம், ஓகேங்களா. அப்போ இதோட இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஆர்கானிக்கில் இன்னும் நிறைய ரியாக்ஷன் கான்செப்ட் இருக்குது, சரிங்களா, அது நெக்ஸ்ட் லெசனில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.